2 பேர் திரு கண்ணன் அவர்கள் ஷபீர் சொன்னதுல ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை நோக்கி, ஊழலற்ற ஒரு அரசை நோக்கி நகர்த்துறாங்க. ஒன்று. 2வது, நான் ரொம்ப வீக்கான சிஎம்லாம் இல்லை, நான் மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அது சொல்லப்பட்டிருக்கா, அப்படி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினது வழக்கமாக அவர் அவருடைய பாணி, அவருடைய சினிமா பாணியிலேயே அவர் பேசியிருக்கிறார். அதை நம்ம குறை சொல்லவே வேண்டாம். அது நிறைய பஞ்ச் லைன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அவரை தேர்வு செய்தவர்களுக்கும் அவரோட ஃபாலோயர்ஸ்க்கும் என்ன சொல்ல போனால் சட்டமன்றத்தில் இருந்த எம்எல்ஏக்களே அதை இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் ரசித்தாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1999 ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறும்போது எல்லா ஆட்சிகள் இருக்கும்போதுமே சட்டப்பேரவையை நேரடியாகவே கவர் பண்ணியிருக்கு. இது மாதிரி நாங்கள் அசம்பிளி உள்ள இந்த மாதிரி இருந்ததில்லை. ஜெயலலிதா இருக்கும்போது அந்த ஒரு ஃபேன் மூமெண்ட் இருக்கும். ஆனால் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ரொம்ப இன்ஃபார்ம்டாக இருப்பாங்க. நான் விஜய் அவர்கள் இன்னைக்கு 40 நாள் தான் ஆட்சி, அதனால இமீடியட்டாக அப்படி இன்ஃபார்ம்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. கண்ணன் அவர்கள் சொன்னது போல் இப்போ ஆட்சியில் இப்போ தான் முதல் முறையாக பேசியிருக்கிறார். இனி போக போக அவர் அந்த சட்டமன்ற மொழியை கற்றுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை அவர் செய்வாருன்னு எல்லாருமே அதை எதிர்பார்க்கவும் செய்வார்கள்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, மக்கள் யாருமே இன்னைக்கு நேரடியாக லைவ் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னால் சட்டமன்றம் லைவ் கொடுக்கல. இதுக்கு முன்னால் டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையுமே சரி அதுக்கான அதை லைவ் கொடுக்கப்படும்னு சொன்னது. நிறைய விவாதங்கள் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே நிறைய விவாதங்கள் எல்லாம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ளாக இதற்காக நடந்திருக்கிறது. இன்னும் நிறைய நிகழ்வுகளை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள அரங்கேறி இருக்கிறது. இது எல்லாத்தையும் அங்கே நம்ம கவர் பண்ணவங்க எல்லாருமே அதை நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த ஃபேன் மூமெண்ட் எப்போதுமே இருந்திருக்கு. ஜெயலலிதா இருந்த போதும் இருந்திருக்கு, கலைஞர் இருந்த போதும் இருந்திருக்கிறது. அதற்கு முன்னால் எம்ஜிஆர் பீரியடில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்த்ததில்லை. இந்த நிகழ்வு இன்னைக்கு இருந்தது. பஞ்ச்லைன்ஸ் நிறையா இருந்தது. அவர் நீங்கள் சொல்றது போல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின மாதிரி தான் பேசினாரு. டேட்டா இல்லை, சப்ஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான். நிறைய கேள்விகளுக்கு அவர் நேற்றைக்கு பதில் கொடுக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் வைத்த நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. இன்னும் நிறைய இஷ்யூஸை அவர் டச் பண்ணல. ஷபீர் சொன்ன ஒரு பாயிண்ட், நீங்க சொன்ன மாதிரி அந்த கேள்விக்கு இந்த பதில், நீங்க இந்த தகவல் சொன்னீங்க அப்படின்னு பொதுவாக டேட்டாவோட கொடுத்துருவாங்க, அதை தான் வாசிப்பாங்க. ஆனா நீங்க சம்மரைஸ் பண்ணா ஷபீர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளீன் கவர்மெண்ட் அதை நோக்கி நகர்றாங்க. அவர் எங்களுக்கு அனுபவமின்மைன்னு அவர் பட்டியலிடுறாருல, நீங்க தமிழ்நாடை பாழ்படுத்திட்டீங்க, ஊழல் நிறைஞ்சிருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு வெளிப்படையாக ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நான் நடத்த போறேன், மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வராரா? அதுதான் ஒரு மெசேஜ். இன்னைக்கு அவர் பேசினதனுடைய சாராம்சம், நான் புதியவர் கிடையாது, அரசியலுக்கோ அல்லது ஆட்சிக்கோ நான் புதிய நீங்க பிராண்ட் பண்ற மாதிரி புதுசோ நான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டோ இல்லை. எனக்கு அனுபவம் இருக்கிறது, நான் மக்களோட தான் பயணித்திருக்கிறேன், நான் மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஆனா இதுல அவர் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, இன்னைக்கு எங்க சைடில் நிர்வாக தோல்வியோ அல்லது எங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலன்னோ சொல்லிடாதீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இதுக்கு முன்னால ஆட்சி நடத்திய திமுக தான் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ பார்ட்டி ஃபண்டை பத்தின நிறைய விவாதம் இருந்தது. சபீர் கூட சொன்னாரு, ஜெயலலிதா லேண்ட் கிராபிங்க்கு ஒரு செல் அமைச்ச மாதிரி இப்போ அவர் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. அப்போ கொடுத்தவங்க மேலேயும் ஆர்பிஐ ரூல்ஸ் படி நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா? மிரட்டப்பட்டு கட்டாயப்படுத்துறவங்களுக்கு நீங்க அப்ப கோர்ட்ல வழக்கு போட்டுருக்கணும். இவ்வளவு நாளைக்கு ஏன் வழக்கு போடாம? அந்த மாதிரி நிறைய டெண்டர் இருக்கு அப்படிலாம் நிறைய போடுவாங்க. பட் ஷபீர், நீங்களும் நானும் நிறைய நீங்க சொல்றது புரியுது எனக்கு. நிறைய நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் காப்பீஸ் நிறைய எழுதி இருக்கோம் சபீர். நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னால எல்லா ஆட்சியாளர்களை பத்தி கட்டாயப்படுத்தப்பட்டு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டு நம்ம பார்ட்டி ஃபண்டுன்றத உங்களுக்கு தெரியாதுல்ல, எப்படி டெண்டர்லாம் இவ்வளவு காலம் இருக்குன்னு. ஏதோ மிரட்டப்பட்டா இல்ல எனக்கு எப்படியாவது டெண்டர் கிடைச்சிடணும், நான் எவ்வளவு வேணாலும் தரேன், எனக்கு அதை கொடுத்துருங்கன்றதா எது நடந்திருக்கும் சொல்லுங்க? மிரட்டி நீ கொடுத்தாதான் உனக்கு டெண்டரா, இல்ல நான் எவ்வளவு வேணாலும் கொடுத்துறேன், இந்த டெண்டரை எனக்கு கொடுத்துருங்க, எது நடந்திருக்கும் சொல்லுங்க? சார் நான் சொல்றேன், திமுக ஆட்சி வந்த உடனே என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, இந்த பேக்கேஜ் சிஸ்டமை டெண்டர்ல ஒழிப்போம்னாங்க. ரோடு கான்ட்ராக்ட், அதே மாதிரி கார்பரேஷன் டெண்டர்ஸ், நீங்க சின்ன சின்ன டெண்டர்ஸா கொடுத்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வருவாங்க, நிறைய வேலை நடக்கும், நிறைய அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்,
கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அதிகாரிகள் இருப்பார்கள். இவங்க என்ன பண்றது, 5-6 ப்ராஜெக்ட் சேர்த்து ஒரு பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது பெரிய தொகை, பெரிய நிறுவனங்கள் இவர்கள் தான் வருவார்கள். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஊழல சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க கடந்த ஆட்சி காலத்துல. இது அதிமுக உருவாக்கிய சிஸ்டம். திமுக உடைச்சிருக்கணுமா இல்லையா? நான் கேக்குறேன். இல்ல, அதுல ஒரே ஒரு விஷயம், ஊழல் ஒழிப்புல அவ்வளவு பேசின திமுக, நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வழக்குகள்லாம் தொடுத்த திமுக, எத்தனை அதிமுக அமைச்சர்களை சிறைக்கு அனுப்ப? இல்ல, அது விமர்சனத்துக்குரியதான். நீங்களே பலரும் எழுப்பியிருக்காங்க. அதுல நான் ஒரு விஷயம் கேக்குறேன். தொண்டாமுத்தூர்ல போய் பிரச்சாரம் பண்ணும்போது முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எஸ்பி வேலுமணி சிறைக்கு செல்வார். அது விவாதத்துக்குரியதுதான், விமர்சனத்துக்கு. ஆனா ஷபீர், அந்த ஊழல் ஒழிப்புல நீங்க எங்க நடவடிக்கை எப்படி எடுக்கீங்க? ஊழல் ஒழிப்புலயே உங்களுக்கு அரசியல் கால்குலேஷன் இருக்கான்ற கேள்வி 2016 இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறப்பயே உங்களுக்கே தெரியும், பதாகையே வச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 40% அப்படின்னு சொல்லி அதை ஏன் ஊழல்லையே எலிமினேட் பண்ணிட்டாங்க? நீங்க ஓபனா இந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்க 35%. இல்ல, அதுல 2017 ஏன் அது ஒரு 35% கமிஷன் கொடுத்தல? எனக்கு புரியல என்ன நடந்துச்சு. அது எனக்கு புரியல. ஊழல் வழக்கிற்காக செல்வி ஜெயலலிதா அம்மையார் தண்டிக்கப்பட்ட பிறகு, அந்த தண்டனைக்காக 3 அப்பாவி மாணவிகள் பேருந்தில் வைத்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட பிறகுதான் அனில் போல இதே விஜய் அவர்கள் ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் செய்தார். எங்க போச்சு உங்க ஊழல் எதிர்ப்பு? இல்ல, என்ன பிம்பம் கட்டி அமைக்க முயற்சிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க ஆட்சி வந்து அந்த ஊழலை பத்தி அவங்க படிக்கிறாங்கல்ல. ஒரு நிமிஷம் அத பேசுங்க. கொஞ்சம் நான் பேசுறேன். அதாவது கிளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும்ன்ற அவரோட எண்ணத்தை வந்து நம்ம பாராட்டலாம். ஆனா இங்க வந்து சிஸ்டமே கரப்ட்டுங்க. நீங்க வந்து சிஸ்டம்னா அது எதுனா, நீங்க இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் பியூரோக்ரஸியும் தான் சிஸ்டம். நம்ம அதை மீறி எல்லா நடவடிக்கைகளும் ரொம்ப விரைவா எடுத்துருவார் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். பாருனா நீங்க வந்து வாங்கக்கூடிய கமிஷனோட பர்சன்டேஜை குறைக்கலாமே தவிர கமிஷனே இல்லாம பார்ட்டி ஃபண்டு இனிமே கவர்மெண்ட்டுக்கே வரும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு லஞ்சம் வாங்குறத நேரடியா அரசு 10 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபாயே வந்து அரசு இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இல்ல 10 ரூபா வாங்குறாங்க, அதை எங்களால ஸ்டாப் பண்ண முடியல, அது ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறாரு. ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றாரு. என்ன ப்ரொசீஜர்? 10 ரூபா வாங்குற எம்ப்ளாயிஸ ஒண்ணு வேலைய இருந்து நிறுத்துங்க, இல்ல 10 ரூபா வாங்குறது தடை பண்ணுங்க. அதை வாங்கின அந்த 10 ரூபாயை நேரடியா கஜானாவுக்கே கொண்டு வருவோம்னா அது எதுக்காக? அப்போ இல்ல, நான் கேட்கக்கூடிய நிறைய விஷயம் தெரியும். 10 ரூபா வாங்கினதை உருவாக்கியது யார்? அந்த சிஸ்டம் உருவாக்கியது. அவர்கள் எப்ப தண்டிக்கப்படுவார்கள்? தவறை தொடங்குவதற்கு எதுக்கு விஜய்? அப்ப அதை தண்டிக்கணும். தொடங்குவதற்கு எதற்கு விஜய்? ஒரே நாள்ல பேசலாமா? முடியாது இல்லையா? தூய்மை பணியாளர் விவகாரத்தில் இதே அரங்கில ஷபீர் கொந்தளிச்சிருக்கிறார். எப்ப சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராடிய போது, இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள் அவங்க அதே டீம் இப்ப போராடுறாங்க. யார் விவாதத்துக்கு தலைப்படுத்தீங்க? யார் விவாதிச்சீங்க? எங்க சபீர் பொங்குனாரு? எங்க விஜய் பொங்குனாரு? எங்க பனையூர் கலைச்சு அவங்கள பார்த்தாரு? அவர் என்ன சொன்னாரு? நாங்க வந்த உடனே அந்த 10 ரூபா வாங்குறத நிறுத்துவோம்னு கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் புரியல.